உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? மனுஷனை நம்பி நம்பி நாங்க காலத்தை வீணடிச்சது போதுயா. மனுஷனை நம்பி நாட்களை வீணடிச்சது போதும்பா. சொந்தங்களை நம்பி நாங்க நேரத்தை வீணடிச்சது போதும்பா. நீங்க போதும் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க போதும் ஆண்டவரே. பாவியான எம்மேல கர்த்தர் கிருபை காண்பிச்ச தெய்வம் அப்பா. சாக்கடைக்குள்ள இருந்த என்ன தூக்குன தெய்வம் தேவரீர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். பிள்ளைகளை தூக்குங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை தூக்குங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அடி வேறில் இருந்து இப்போ சொன்னாரே அசதியா இருக்காதீங்க. நிறைய முறை நாங்க ஏமாந்திருக்கோம் ஊழியத்துல, சொந்த இடத்துல நிறைய முறை நாங்க ஏமாந்திருக்கோம். நண்பர்களிடத்துல நிறைய பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. 2-3 பேர் இருந்தா போதும்னு சொன்னீங்களே, நாங்க ஒரு 50க்கு மேல இங்க இருக்கிறோம் ஆண்டவரே. 50க்கு மேல நாங்க இருக்கிறோம். அப்ப எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க. விட வேண்டிய காரியத்தை விட்டுறேன்னு சொல்லுங்க. அவர் நல்ல கைட் பண்ணுவார் நம்மளுக்கு, அவர் நல்ல பலன் தருவார். அவருக்கு நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒரே பலனாகிய கர்த்தர். பல மீட்டிங் போய் நாங்க மாறலக்கா. தங்கச்சி பணம் இறங்கோ இறங்குமையா, மனம் இறங்குமையா, இறங்குமையா, மனம் கர்த்தாவே இறங்குமையா, மனம் இறங்குமையா, இறங்குமையா. வந்திருக்கீங்களே, நம்ம அநீதி உள்ளவரா இருந்தாலும் அவர் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. அவரை நம்பி வந்தீங்கல்ல, அவர் நம்பி ஜெபிக்கிறீங்கல்ல, அவரை நம்பி கண்ணீர் விடுறீங்கல்ல, எண்ணத்தை இயேசு மேல திருப்புங்க, திருப்புங்க. பாவமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க பலவான் கையில இருக்கிற அம்புக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்க பலனடையணுமா? ஒரு காரியத்தை ஜெயிக்கணுமா? கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க. பாவத்தை மேற்கொள்ள ஒரே ஒரு இயேசுதான் ஒரு நாமம். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிங்க. உங்களால விட முடியாத காரியத்தை பலிபீடத்தின் அக்கினி அறியாமல் எரிய வேண்டுமே. எங்க பலிபீடத்தில் அக்கினி இறங்கணும்பா. ஐயா சொல்ல போல ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில எல்லா விதமான சத்துருவின் கிரியையை முறியடிப்பா. வருகின்ற நாட்களிலே கர்த்தர் உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த செவி. இந்த நாட்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தொற. எஸ், வசனம் தெளிவா வேண்டியதல்ல, உன் வாயை விரிவாய் தொற ஜெபி.